ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னம்னா, இந்த விளாக் வந்து நியூ இயர்க்கு நாள் வந்து எடுத்திருந்தேங்க. அப்படியே வந்து ஃபேமிலியோட நாங்களும் வந்து திண்டுக்கல் வந்து ஒரு ஷாப்பிங்காக கிளம்பியிருக்கோம். எதுக்கு போயிருக்கோம்? எதுக்காண்டி இந்த ஷாப்பிங் வந்து திடீர்னு பண்றோம் அப்டின்றத வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்ப வாங்க விளாக கன்டின்யூ பண்ணி பார்க்கலாம். டியூஸ்டே வந்து விளாக் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதே 7:30 ஆயிருச்சுங்க. எந்திரிச்சோனே கொஞ்சம் மத்த வேலைலாம் முடிச்சுட்டு மிஷின்ல துணி வந்து லோட் பண்ணி விட்டுறலாம் அப்டின்றதுக்காண்டி மேலே வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் அத்தை வந்து அந்த தேங்காய்லாம் எடுத்து காய வைக்கணும். வெயில் கொஞ்சம் லைட்டா அடிக்குதுல்ல அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அத்தை நான் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம், இப்போ நீங்கள் மிஷினில் துணியை போட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. பாப்பாவும் சேர்த்தியே மேலே கூட்டிகிட்டு வந்துருந்தேன். அவளுக்கு இந்த தேங்காவை பார்த்தா எப்படி தான் இருக்குன்னு தெரிலங்க. அதை எடுத்து சாப்பிட்றதுக்கே ட்ரை பண்ணுவாள். வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டா. அதனால் அவளை வந்து திட்டிகிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். கோழி வந்து குஞ்சு பொரிச்சிருந்துச்சுங்க. அதை பார்க்குறதுக்காக மகிழினி, நான், அவர் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட வந்து 10 குஞ்சு என்னமோ பொரிச்சிருந்துச்சு. 6 முட்டை வந்து பொரிக்கலை. மகிழினிக்கு வந்து இந்த பயமே இல்லைங்க. கோழி கொஞ்சம் வீசியை வந்து கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாள். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் பயம். பாப்பா அதனால் வந்து இந்தாம்மா இந்தாம்மா அப்படின்ட்டு இருந்தேன். எனக்கு வேண்டாம்மா நீயே வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். 4 5 5 ஆமாம்மா 10 பொறுத்துருக்குது. அத்தை வந்து காலையிலேக்கு வந்து கோதுமை களி வந்து கிண்ட போகிறேன் அப்படின்னாங்க. சரி எனக்கு கொஞ்சம் சேர்த்துக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரித்வின் அவங்க ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட் ஜெர்மினேஷன் வந்து பண்ணி கொண்டு வர சொல்லியிருந்திருக்காங்க. அதனால் வந்து போட்டிருந்தோம். பட் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனா லைட்டாக பூச முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. காலையில் இவங்க 3 பேர் உட்காந்துட்டு அப்படி என்னென்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட கல்யாண வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்கள் அத்தைங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரித்வின் வந்து வம்பெழுத்துக்கிட்டு இருந்தான். கிருஷ்வா இருந்துட்டு அவங்க அப்பா பார்த்துட்டு இது எங்கப்பா நான் பின்னாடி வருவேன் பாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாரு இங்கே இது யாரு? மணி டியூட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் வந்து கொஞ்சம் வேலையாயிடுச்சுங்க. அந்த ஒர்க்கை வந்து என்னன்றதை பார்த்துக்கிட்டு இருந்தார். மதியம் லஞ்சையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்து திண்டுக்கலுக்கே கிளம்புனாங்க. பாப்பா, தம்பி, அத்தை வந்து சாமி கும்பிட்றதுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்றக்காண்டி தான் இன்றைக்கி வந்து திண்டுக்கல் வந்து இப்போ மெயினாக போயிட்டுருக்கோம். அப்படியே வந்து நம்ம ரித்துக்குட்டிக்கும் வந்து இன்னும் பர்த்டே வரப்போகுது இல்லைங்க ஜனவரியில். ஸோ வந்து அதுக்கான ஷாப்பிங்கும் அப்படின்னு சேர்த்து தான் வந்து பண்ண போகிறோம். மகிழினி வந்து கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தாங்க. மணி வந்து திட்டிட்டா அப்படியே. அதனால் வந்து அழுதுகிட்டே தேம்பரிச்சுக்கிட்டே படுத்திருக்கா. ரித்வின் அவங்கள சத்தம் போடுறதை பார்த்துட்டு இவனும் கப் சுப்புன்னு இறுகிட்டான். தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணாத தம்பி, அப்பா கண்டுபிடிச்சிருச்சாமா ஒன்று அப்படின்னு சொன்னனால எந்திரிச்சிட்டான் டபக்குன்னு. இந்த சந்துக்குள்ளே இருக்க கடைக்கே தான் வரணுமா, வேறு கடையே உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா அப்படி. ஏன்னா இங்கே கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குங்க. அதனால் வர்றதுக்கு கொஞ்சம் சொல்லுவார். அங்கேயும் பொங்கல் ஆஃபர், கிறிஸ்மஸ் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர் நிறைய வந்து போட்டிருந்தாங்க பார்வதியிலையும். ஸோ வந்து நியூ பார்வதிக்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் இறக்கி விடையிலே சொல்லிட்டாருங்க, இனி இந்த கடையில் பிடிக்கல வேறு கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து இங்கே இருக்க கலெக்ஷன்ஸே பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைக்குள்ளேயே வந்துட்டோம். கிறிஸ்மஸ்க்கு அந்த குடில் மாதிரி போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை நின்று பாப்பாட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து தம்பிக்கு தான் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மேலே பசங்களோட செக்ஷன் வந்து வந்துட்டோம். கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டன் ஷர்ட் அந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். பட் வந்து அங்கே இருந்த இந்த பாப்கார்ன் டைப் தான் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கும் போல், அதுதான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தாங்க. இவன்ட்ட தம்பிக்கு எடுக்கிறது பிரச்சனை இல்லைங்க. ஆனால் வந்து இது குத்துது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த யூஸ் பண்ண மாட்டான். அதனால தான் அவனுக்கு காட்டனில் பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்றக்காண்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். மணியும் ரித்வினும் எங்கள் கூட வரவே இல்லை. அவங்க கார்லேயே இருந்துட்டாங்க. எங்களுக்கு வேறு வேலை இருக்குது, நாங்கள் போகிறோம், நீங்களே பார்த்து எடுத்துருவாங்க அப்படின்ட்டான். தம்பிக்கு அதனால் சைஸ் சொல்லி நாங்களே பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அத்தை இருந்துட்டு இந்த 2ல் ஏதோ ஒன்று எடுமீனா போதும், நின்று பார்த்துக்கிட்டே இருக்க வேணாம், டைம் ஆகுது அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் வந்து அந்த 2மே எனக்கு பிடிக்கலை. சரி வேணான்னு சொல்லிட்டு தான் வேறு ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த கலர் தான் ஆக்சுவலாக இப்போ தம்பிக்கு வந்து எடுத்துருக்குதுங்க. ஒரு லைட் ஸ்கை ப்ளூ மாதிரி. அது என்ன சொல்கிறான்னு தெரில. ஆனால் அது பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. அத்தை எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதவே எடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் 2 பேர் எடுத்துட்டோம். அடுத்து வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். பாப்பா இப்போ போட்டிருக்க மாதிரி ஸ்கர்ட் டைப்லேயே வந்து சேம் கலர்லேயே கிடச்சிச்சுங்க. அதையும் வந்து எடுத்துட்டோம். எடுத்து முடிச்சுட்டு அத்தை வந்து சாமி கும்பிட்றதுக்காக சாரீ வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் எடுத்தாங்க. எனக்கு ஒரு சாரீ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, இந்த மெரூன் கலர் சாரீ. அதனால் வந்து நான் அந்த மெரூன் கலர் சாரீ வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு எனக்கும் சாரியும் ஒன்று வாங்கி, அதனால் நான் ஒன்று வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி வாங்கிக்க அப்படின்ட்டு அப்படியே சாரீ எங்களோட பர்ச்சேசிங் எல்லாமே முடிஞ்சுங்க. கிட்டத்தட்ட 4000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து கிஃப்ட் அங்கே கொடுத்துருந்தாங்க. அந்த பொங்கல் சரவு மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களோட பர்ச்சேசிங் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரித்வினோட சைக்கிள் வந்து கொஞ்சம் சர்வீஸுக்கு கொடுத்துருந்தோம்லங்க, அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எனக்கு பொட்டெல்லாம் இல்லை, அதையும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஃபேன்சி ஸ்டோருக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். என்னோடய திங்ஸ் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு அடுத்து அப்படியே நேராக வந்து கிளம்பிட்டோங்க.
ரித்வின் வந்து பாப்பாவுக்குலாம் செப்பல் வாங்கியிருக்கீங்க, ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்க, எனக்கு செப்பல்லாம் வாங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி போகிற வழியில் வாங்கி தரேன்டா வாடா அப்படின்னு சொல்லி அவனையும் பேசி சமாதானம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அரிசி தீர்ந்துச்சு, அதனால் வந்து கையோட வந்து அரிசி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் அதான் உங்களுக்கே தெரியுமே, நாங்கள் திண்டுக்கல்னு போனோம் அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு 4-5 வேலை மொத்தமாக வச்சுட்டு தாங்க வந்து போவோம். அதில் ஏதோ 1-2 வேலை தான் மிஸ் ஆகும், மற்றபடி மேஜராக இருக்க எல்லா வேலையும் முடிச்சிடுவோம். சேம் இந்த வாட்டி வந்து அரிசி, ட்ரெஸ்ஸு என்னென்னா நம்ம நீட்னஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் போயிருக்கோம். என்னோட அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கையோட வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸு கொஞ்சம் தீந்துருச்சு, பருப்பு ஐட்டம்ஸ்லாம், அதையும் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து கிளம்பி அங்கேயும் போயிட்டுருக்கேன். ஏய் நீ டீ எல்லாம் குடிச்சிடா? இவன் குடிச்சியா? பாப்பா சைக்கிள் ரிப்பேர் பண்ணி வந்தாச்சு. புது சைக்கிள் மாதிரி இருக்கா? எனக்கு இந்த சைக்கிள் உனக்கா? பெருசா ஒன்றும் சரி பண்ணலாமீங்க. ரித்வினு ஜாலியாக வந்ததுலேருந்து காரை விட்டு எங்கேயுமே இறங்கலை. துணி கூட உனக்கு அளவு தெரியாமல் வாங்கியிருக்கோம். பெருசாக இருந்தால் தாத்தாட தச்சுக்கலாம், சின்னதாக இருந்தால் வெட்டி தைச்சிக்கலாம். எப்படி சின்னதாலாம் இருக்காது, பெருசாக தான் இருக்கும். சின்னதா இருந்தா எப்படி ஒட்டு துணி போட்டுக்கலாம். அப்புறம் தான் உள்ளதை வரலையா, நம்ம என்ன பண்ணுறது? செப்பல் வேணும்னு சொல்லி ரொம்ப ஓரியாண்டுக்கிட்டே இருந்தான். நான் மணி இருந்துட்டு இன்னொரு நாள் நான் வரையில் வாங்கி தரேன், இப்போ டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொன்னார். அதனால் இவன் ஒரே அழுக. அத்தை இருந்துட்டு வேணாண்டா, இன்னும் நொய் நொயின்னு வீட்டுக்கு போனாலும் அடங்கவே மாட்டான், சொல்லிக்கிட்டே இருப்பான் சொன்னதவே, அதனால் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே சரின்னு சொல்லிட்டு தான் நானும் தம்பி வந்து செப்பல் கடையில் வழக்கமாக அந்த பாய் கடையில் வந்து வாங்குவோங்க. அங்கே தான் இப்போ வந்து தம்பிக்கு வந்து செப்பல் வந்து பார்த்து வாங்கிட்டுருக்கேன். தம்பி நீ தான் வாங்குற, உனக்கு பிடிச்ச கலரை நீயே பார்த்து எடுத்துக்கணும், அங்கே வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லக்கூடாடா அப்படின்னு சொன்னோன்னே உடனே எனக்கு இதே ரொம்ப பிடிச்சிருக்குமா, இதே வச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டான். நடங்க. கரெக்டாக கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், கொஞ்சோண்டு பரவாயில்ல. சூப்பராக இருக்குது தங்க. இங்கே பார், இங்கே வரும். இது பிஞ்சு போனா அப்புறம் வாங்கிக்கலாம், அதான் உங்க அஜி வாங்கி தரதுல என்னென்ன வாங்கி தரேன். பிஞ்சு போனா வரல உனக்கு சூப்பர் வாங்கி தரேன். இது அது ஆம்பளை பைச்சு போடுற செருப்பு, நீ போடு. அம்மா உனக்கு அடுத்த தடவை வாங்கி தரேன். சரி அழுதியாக்கா? எம்புட்டு அழுத எதுக்கு நிறைய செருப்பு வேற வேணுமாமா? இப்போ உங்க அப்பாட்ட கேளு, உங்க அப்பா எங்கேயுமே இறங்கல தெரியுமா, காரை விட்டு தெரியுமா? ஒரு காட்டுறேன், இந்த ஆஸ்பத்திரி லிஃப்ட்ல ஏறையில எனக்கு அந்த பயம். லிஃப்ட்ல ஏறையில எதுவும் ஆயிருக்கும் என்னமோ எனக்கு ரொம்ப பயமா போச்சு. எங்க லிஃப்ட்ல ஏறையிலையா? ஆமா பார்வதி காட்டுல லிஃப்ட்ல தானே இப்ப தீ பிடிச்சிங்க. லிஃப்ட்னால தான் தீ பிடிச்சிச்சு. லிஃப்ட்னால தான் பிடிச்சது. தீ பிடிச்சிருச்சுனா லிஃப்ட்ல வந்து வெளிய வர முடியாம செத்து போயிட்டாங்க. அதான் மணி லிஃப்ட்ல போனா தப்பிச்சுக்கலாம்னு போனவங்க. அப்படிலாம் கிடையாது. வந்துட்டோம். ஒரு ஜாவா அரிசிங்க. ஜாவா இல்ல, இந்த அத்தை, உங்க அத்தை பாரு. அத்தை வந்துருச்சு. அத்தை வந்துருச்சு. அத்தை ராஜோதி அத்தை. எப்படி ஒரு கொடுமை. சரி வா அத்தை வாங்கி தரேன். அத்தை புது செருப்பு வாங்கி தரேன். வா நம்ம அந்த பக்கத்துல தான் செருப்பு கடை இருக்குப்பா. போலாம். வெளிய தீட்டு வாங்களே. இந்த வாழைப்பழத்தோட மீனா. வைங்க. என்னடா வேணும் உனக்கு? என்ன கேக் கொடுத்துவாங்க போறோம். நான் அப்படி வாங்கி இங்க சாப்பிட கூடாது, வீட்ல தான் சாப்பிடணும். வீட்ல போய் ஆக்சுவலாக வந்து ராஜாத்திகிட்ட வந்து வாழைப்பழம் கொடுக்கறதுக்காக அப்படியே வந்துட்டு டீச்சருக்காக வந்து இங்கே கடைக்கு வந்திருப்பாங்க. சரி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வாங்கிக்கிட்டோம் அப்படின்றக்காண்டி கடையில் கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்திருந்தோம். நாங்கள் போயிருக்கையில் வந்து பிள்ளைங்க 2 பேருமே கையில் கண்மணி வந்து ஷெல் கிளாஸ் வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படியே. சரி அங்கேயே கிளாஸ் வந்து பக்கத்தில் தான் நடக்குது அப்படின்னு சொன்னனால வந்து ராஜாத்தி நாங்கள் எல்லாருமே போய் பிள்ளைங்கள சும்மா ஒரு வந்து எட்டி பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு. உடனே ஷூ வேணும், செருப்பு வேணும், விளையாடணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அங்கே ஒரு செருப்பு. சரி வாங்க விட்டு போகலாம்.
அங்கேருந்து கிளம்பி நேராக நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. வந்தோடனே மணி வந்து ஒரு வேலை வச்சுருந்தாரு. எனக்கு ஸ்டாக்லாம் கவுண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்டாக்லாம் வந்து எண்ணி கொடுத்துட்ருந்தேன். நான் ஃபீடிங்கும் வந்து கொஞ்சம் புது கலர்ஸ்லாம் வந்து எடுத்துருக்கோம்லங்க, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் பண்ணவே இல்லை. அதனால் வந்து கவுண்ட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வந்து நியூ இயரோட vlog வந்து பார்க்கலாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.